வீழ்ச்சியடைந்திருந்த நமது நாட்டை கடந்த சில மாதங்களாக மீண்டும் கட்டியெழுப்பி பொருளாதார, சமூக, அரசியல் ரீதியாக புதிய நிலைக்கு உயர்த்தி வைத்துள்ளோம். அந்த வெற்றிகள் அனைத்தும் இந்த நாட்டு மக்களுக்கே உரித்தாகும் என ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க கூறியுள்ளார். புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை கூறியுள்ளார். தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டில் மேலும் தெரிவிக்கப்படுவதாவது, பௌதிக மற்றும் ஆன்மீக ரீதியாக புதிதாகவும் எதிர்பார்ப்புகளை அடையாளப்படுத்துவதும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு நாடுகின்ற வகையில் பல வெற்றிகளை அடைந்து கொண்டு சிறந்த மற்றும் புதியதொரு தேசத்தை உருவாக்கும் கனவிற்காக இடைவிடாமல் போராடும் வேளையில் நாம் கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம். வீழ்ச்சியடைந்திருந்த நமது நாட்டை கடந்த சில மாதங்களாக மீண்டும் கட்டியெழுப்பி பொருளாதாரம், சமூகம், அரசியல் ரீதியாக புதிய நிலைக்கு உயர்த்தி வைத்துள்ளோம். அந்த வெற்றிகள் அனைத்தும் இந்த நாட்டு மக்களுக்கே உரிதாகும். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் மக்கள் இம்மீது நம்பிக்கை வைத்ததே நாட்டில் மாற்றம் ஏற்படுவதற்கு வழிவகுத்தது என்பதையும் வலியுறுத்த வேண்டும். பூகோள அரசியல் சவாலுக்கு மத்தியில் சரிந்து விடாமல் நாட்டிற்காக நமது பொறுப்பை மேலும் வலுவாக நிறைவேற்றும் துணிச்சல் நமக்கு உள்ளது. மேலும் பூகோள அரசியலை போன்றே தேசிய ரீதியாக நாட்டின் முன்பிருக்கும் அனைத்து விதமான சவால்களையும் எதிர்கொள்ள தேவையான திட்டங்களை அரசாங்கம் தற்போது செயல்படுத்தி வருகின்றது. மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையிலான பௌதிக மற்றும் ஆன்மீக தொடர்புகளின் தனித்துவம் புத்தாண்டு மரபுகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அவை சிங்கள மற்றும் தமிழினங்களுக்கு இடையில் காணப்பட்ட வரலாற்று பிணைப்பு மற்றும் சகவாழ்வின் உயிர்ப்புள்ள சான்றாக விளங்குகின்றது என்றும் தெரிவித்துள்ளார்.